பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு வசனம் சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். கர்த்தரோ மனுஷனை போல பாரார், மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் இருக்கும் இந்த வசனம். இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் பேசுகிறாருன்னா, சாமுவேல் கிட்ட சவுலுக்கு அடுத்து ஒரு ராஜாவை ஆண்டவர் இந்த ஜெஸ்ஸி அப்படின்ற ஒருத்தவருடைய குடும்பத்துலேருந்து நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அனாயின் பண்ண அனுப்புகிறாரு. சாமுவேல் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபட், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறவர். சின்ன வயசுலேயே ஆண்டோட வார்த்தையை கேட்கிற ஒரு மனுஷன், தேவனோட நடக்கிற மனுஷன், தேவனுடைய வார்த்தைகளை நல்லா கேட்கிற மனுஷன், தேவனோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவர் போய் அந்த இடத்துல ஜெஸ்ஸி அவங்க பசங்களெல்லாம் ஒருத்தவங்களா கூட்டிகிட்டு வரும்போது முதல் பையனை இவராக தான் இருக்கும்னு நினைக்கும் போது அடுத்த ஒரு பையன் வராப்புல. அவர் கிட்டத்தட்ட ராஜ ரீகமாக இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் மனசுக்குள்ள ஆண்டர்கிட்ட கேட்குறாரு, இவரை தான் நான் அனாயின் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டர் சொல்கிறாரு, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ ஹிருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களை சுற்றி உங்களை தப்பாக ரெப்ரசன்ட் பண்ணலாம், தப்பாக உங்களை யோசிக்கலாம். இவன் ஒரு தேவ மனுஷன் கூட உங்களை ஒரு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற விதம் தவறாக இருக்கலாம். இல்லை உங்களோட குடும்பம் உங்களை தப்பாக யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் பார்க்கறத போல் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு அழகான விஷயம் இந்த தாவீதை பற்றி நம்ம பார்த்தோன்னா, என்ன காரியம்னாலும் இவர் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரோட ஒரு கணக்கில் இருக்காரு. நான் அப்படி தாவீதோட இருதயம் எப்படி இருக்குது, அப்படின்னு தாவீது இருதயத்தில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு சில காலங்கள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதுண்டு. அப்படி என்னப்பா உங்களுக்கு அந்த ஸ்பெஷல், அந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுண்டு. அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு காரியம் கற்றுக் கொடுத்தது என்னென்னா, தப்பு பண்ணாலும் சரி, கரெக்டாக இருந்தாலும் சரி, புகழ்ச்சினாலும் சரி, இகழ்ச்சினாலும் சரி, எந்த இடத்துலையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடுற ஒரு மனுஷனா, ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுற மனுஷனா. சங்கீதங்களில் நம்ம படிக்கும்போது அவருடைய எல்லா எமோஷன்ஸையும் மனுஷங்கிட்ட போய் பேசுகிறத காட்டிலும் கர்த்தர்கிட்ட தான் முதல்ல அவர் சொல்கிறாரு. பைபிள்லே நடுவசனம்னு சொல்லுவாங்க, மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நல்லனா. அது அவர் எழுதுறாரு, மனுஷனை நம்புறதை பார்க்கலாம் நான் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாள்லையும் கூட தாவீதை போல நம்ம ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறவங்களா, ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறவங்களா, நம்மளுடைய வீக்னஸை, நம்மளுடைய ஹை பிளேசஸை, நம்மளுடைய ட்ரைவ் பிளேசஸை ஆண்டவர்கிட்ட காட்டுகிறவர்களா, ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளை பில்ட் பண்ணிக்கிறவங்களா, ஹம்பிளாக ஆண்டவர்கிட்ட நம்மளை சமர்ப்பிக்கிறவங்களா, நம்ம கண்ணீரை ஆண்டவர்கிட்ட கொடுக்குறவங்களா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் பிரியமாக இருப்பார். எப்படி தாவீதோட இருதயத்தின் மேலே ஆண்டவர் பிரியமாக இருந்தாரோ, அதே போல் இந்நாள்லையும் ஆண்டவர் நம்மளோட இருதயத்தில் பிரியமாக இருப்பார். பாய்.